ஹாய், ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்ருக்கோம். அந்த வேலையை பிடிச்சோ பிடிக்காமயோ செய்கிறோம். பட் நம்ம செய்கிற வேலையால் நமக்கு என்ன கிடைக்க போகுது? மணி. பணத்துக்காக தான் எல்லாருமே கஷ்டப்பட்டு ஓடிட்டுருக்கோம். அது சின்ன வேலையாக இருக்கட்டும், பெரிய வேலையாக இருக்கட்டும். ஸோ அந்த பணத்தை நம்ம கண்டிப்பாக சேர்த்து வைக்கணும். எல்லாருக்குமே பணம், கடன் இது எல்லாமே இருக்கும். கடன் இல்லாமல், வட்டி கட்டாமல் எப்படி நிம்மதியாக வாழ்கிறது அப்படின்னு நம்ம யோசிக்கணும். கண்ணை மூடி யோசிச்சா கூட யாருக்கு கடன் கொடுக்கணும், வீட்டுக்கு செலவு இருக்குது, ஆஃபீஸ்க்கு போகணும், இதே டென்ஷன் தான் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இதனால் ஆஃபீஸ் வேலையும் பார்க்க முடியாது, வீட்லேயும் நிம்மதியாக இருக்க முடியாது, ஒர்க் லைஃப் பேலன்ஸே இருக்காது. இதை சமாளிக்க என்ன பண்ணணும்? மூணே விஷயத்தை மட்டும் எடுக்கக்கூடாது. ஒன்று லோன், இன்னொன்று இஎம்ஐ, அதுக்கப்புறமா இன்ட்ரெஸ்ட்டுக்கு வட்டிக்கு யார்ட்டையும் பணம் வாங்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் பண்ணாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? 2 விஷயம் பண்ணணும். ஒன்று சேவிங்ஸ் பண்ணணும், இன்னொன்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். சேவிங்ஸில் ரிஸ்க் எதுவும் இருக்காது, பட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரிஸ்க் இருக்கும். இப்போ கல்யாணம், காது குத்து, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, காலேஜ் ஃபீஸ் கட்டுறது, இந்த மாதிரி பிளான்ட் எக்ஸ்பென்சிவ் நமக்கு இருக்கும். ஸோ எந்த மாதம் அந்த எக்ஸ்பென்சிவ் வரும் நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் நம்ம சிட் ஃபண்டில் நம்ம அமௌண்ட் போடலாம். அமௌண்ட் போட்டு நமக்கு தேவையான மாதத்துக்கு நம்ம அமௌண்ட் எடுக்கிற மாதிரி நம்ம சிட் ஃபண்டில் முன்னாடியே பிளாக் பண்ணி வச்சுக்கலாம். சிட் ஃபண்ட்லேயே பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஏல சீட்டுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து குலுக்கல் சீட்டுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ஃபிக்ஸட் சீட்டுன்னு சொல்லுவாங்க. குலுக்கல் சீட்டுன்றது பார்த்தீங்கன்னா, இப்போ 10 பேர் குலுக்கல் சீட்டில் இருக்காங்க, 1 லட்ச ரூபா சீட் அப்படின்னா எல்லாருமே மாதம் 10,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 10 பேர் பேரையும் ஒரு பவுலில் எழுதி போட்டு அதுலேருந்து ஒரு சீட் எடுப்பாங்க. யார் பேர் வந்திருக்கோ அவங்களுக்கு ஃபஸ்ட் மாதம் கொடுத்துருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் மாதம் கொடுக்கும்போது அந்த சீட்டு விழுந்தவங்களை விட்டுட்டு பேலன்ஸ் இருக்க 9 பேர் அந்த பவுலில் எழுதி போடுவாங்க. அதில் யார் பேர் வருதோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதேமாரி அதுக்கடுத்து 8 பேர் எழுதி போடுவாங்க. இப்படியே 1 பை 1 போகும். கடைசி மாதம் யாருக்கு இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆகிடும். ஏன்னா 9 பேருக்குமே குலுக்கல் சீட் வந்திருக்கும். கடைசி மாதம் இவங்களுக்கு தான்றது தெரியும். இது வந்து குலுக்கல் சீட்டு. ஸோ ஏழு சீட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஏழு சீட்டில் ரமேஷ், சுரேஷ், கணேஷ் அப்படின்னு ஒரு 3 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன். 10 பேர் இருக்கிறது இந்த 3 பேர் மட்டும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குவோம். ரமேஷ் வந்து இந்த மாதம் ஒரு ஏசி வாங்கலாம்ல பிளான் இருக்காரு. ஸோ ஏசி வந்து ஒரு 39,000 அமௌண்ட்டு ஏசி. சுரேஷ்ன்றவர் ஒரு ஃபோன் வாங்கலான்னு இருக்கார். ஃபோனோட அமௌண்ட்டு 42,000, 42,000 கணேஷ்க்கு இந்த மாதம் எந்த பிளானும் இல்லை. ஸோ இப்போ ஏலம் கேட்குறாங்க அப்படின்னா எல்லாருமே அவங்களோட அமௌண்ட் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஏலம் கேட்பாங்க. இப்போ 50,000 சீட்டில் ஸ்டார்டிங் 1000 கம்பெனிக்குன்னு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் 2,000, 3,000, 4,000 போகும். இப்போ 8,000 சீட்டு போனுச்சுன்னா 8,000 மைனஸ் 50, 50,000 8,000 போயிடுச்சுன்னா 42,000 சுரேஷ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 9,000 போயிடுச்சுன்னா சுரேஷ்க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அந்த காசு எடுத்தாலும் அவருக்கு 41,000 தான் கிடைக்கும். அதனால் அவர் எடுக்க மாட்டார் இந்த மாதம். அடுத்த மாதம் பார்த்துக்கலான்னு விட்டுறாரு. அப்போ ரமேஷ்க்கு 39,000 இருந்தால் போதும் ஏசி வாங்க. ஸோ ரமேஷ் இந்த மாதம் எடுத்துக்குவார். ஸோ அந்த மாதிரி தான். இப்போ ஒரு மாதம் அவங்க சீட் செட்டில் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் வரும்போது அவங்க ஏலம் கேட்க மாட்டாங்க. ஸோ இப்படி ஒன்று போகும். இப்போ கணேஷ்க்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லை, கடைசி வரைக்கும் இருக்காரு. 10வது மாதம் யாருமே கேட்கல அப்படின்னா 9வது மாதம் கணேஷ்க்கும் இன்னொரு ஆளும் கேட்பாங்க. அந்த இன்னொரு ஆள் சீட் எடுத்துட்டாங்க அப்படின்னா கணேஷ்க்கு 10வது மாதம் ஃபுல் அமௌண்ட் வந்துடும். 50,000 சீட்டில் 50,000 மொத்தமாக வந்துடும். ஸோ இது வந்து ஏழை சீட்டு. அடுத்தது ஃபிக்ஸட் சீட். இந்த மாதம் இவங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. பரபரப்பாக எல்லாருமே ஓடிட்டுருக்கு இந்த காலகட்டத்தில். எல்லாருமே ஒன்றா சேர்த்து நம்ம அந்த குழுக்கள்லையோ இல்லை ஏழை சீட்லேயோ நம்ம கனெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒருத்தவங்க வேலையில் பிஸியாக இருப்பாங்க. அதனால் நம்ம ஃபிக்ஸடாகவே இந்த மாதத்துக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள், சிட் செட்டில்மெண்ட் அமௌண்ட்டுன்னு. இதெல்லாமே அந்தந்த மாதம் உங்களுக்கு செட்டில் பண்ணுற அமௌண்ட்டு. பிங்க் கலரில் மந்த்லி சிட் டியூ அமௌண்ட்டுன்றது நீங்கள் மாதம் கட்ட வேண்டிய அமௌண்ட்டு. நீங்கள் ஓவராலாக 45,850 கட்டுவீங்க. உங்களுக்கு செட்டில் பண்ணுற அமௌண்ட்டு சிட் செட்டில்மெண்ட் அமௌண்ட் கீழே இருக்குது. ஃபஸ்ட் மந்த் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 39,500 இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட்டில் பார்த்தீங்கன்னா கடைசி 3 மாதம் எடுத்திங்கன்னா சீட்டு உங்களுக்கு எடுத்திங்கன்னா உங்களுக்கு லாபமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த காலம்லேயே கீழே பார்த்தீங்கன்னா 3 க்ரீன் இருக்கு பாருங்கள். ஸோ அந்த 3 மாதம் எடுத்திங்கன்னா ஏப்ரல், மார்ச், மே அந்த லாஸ்ட் 3 மாதம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டு. அதுக்கு முன்னாடி 2 மாதம் எடுத்திங்கன்னா ஆரஞ்சு கலர், எல்லோ கலர், ரெட் கலர் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் உங்களுக்கு லாஸ் வரும். ஃபஸ்ட் மாதமும் 3rd மாதம் எடுக்கும்போது லாஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் கட்டுறது 45,850, பட் ஆனால் உங்களுக்கு வர அமௌண்ட்டு 39,500 தான் வரும். 6,000 கம்மியாக வரும். பட் மந்த்லி நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டுறதுனால உங்களுக்கு தெரியாது. இப்போ ஏதாவது பிளான்ட் எக்ஸ்பென்சிவ் இருக்கும், காலேஜ் ஃபீஸு, ஸ்கூல் ஃபீஸு, வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கும், நமக்கு இந்த மாதம் தான் அமௌண்ட் தேவைன்னு தெரியும். நம்ம அதை வட்டிக்கு வெளியில் கடன் வாங்காமல் இந்தமாரி சிட் மூலமாக எடுத்தால் நமக்கு லாபமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 39,500 ஒருத்தர் வட்டிக்கு 3 பைசா வட்டிக்கு வாங்குறாரு அப்படின்னா அவர் 10 மாதம் வட்டி மட்டுமே 11,850 கட்டி இருக்கணும். ஸோ நம்ம கான்செப்டில் பார்த்தீங்கன்னா அவர் மாதம் இந்த அமௌண்ட் கட்டிகிட்டே இருந்தார்னா அவர் அந்த 11,850 வந்து வட்டி கட்ட வேணாம். அவருக்கு ப்ராஃபிட் வந்து 5,500 ஸோ இந்த மாதிரி சீட்டில் எல்லாருக்குமே பெனிஃபிட் இருக்கும். ஃபஸ்ட்டில் எடுக்கிறவங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கும். அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுக்காமல் அவங்களுக்கு ஃபுல் பல்க் அமௌண்ட் கிடைக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும்.
இப்போ சீட்டில் வரவங்க எல்லாருமே எனக்கு ஃபஸ்ட்டு சீட் வேணும், எனக்கு லாஸ்ட்டு சீட் வேணும் நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ எல்லாருக்குமே அந்த சீட்டை கொடுக்க முடியாது. 10 பேர் இருக்காங்கன்னா யாராவது ஒருத்தங்களுக்கு தான் அந்த ஃபஸ்ட் சீட் கிடைக்கும், அதுமாரி ஒருத்தங்களுக்கு தான் லாஸ்ட் சீட் கிடைக்கும். ஸோ சீட்டு என்றைக்கு ஓப்பன் பண்ணுறோன்றதை நம்ம முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுவோம். அந்த டைமில் நீங்கள் எங்களோட ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு ஒரு 100 ருபீஸ் சென்ட் பண்ணி உங்களோட ஸ்லாட் வந்து நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ யார் ஃபஸ்ட்டு 100 ருபீஸ் பண்ணி 10th சீட் பிளாக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 10th சீட் கொடுத்துருவோம். அதுமாதிரி 9th சீட்டு 100 ருபீஸ் பிளாக் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு 9th சீட் கொடுத்துருவோம். ஸோ இந்த 100 சீட் வந்து நீங்கள் ஃபஸ்ட் மந்த் சீட் கட்டும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 4050 ரூபா நீங்கள் கட்டும்போது இந்த 100 ருபீஸை மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் நீங்கள் சென்ட் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். சீட் என்றைக்கு ஓப்பன் ஆகுன்றது ஒரு 1 டேக்கு முன்னாடியே சொல்லிவிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாளைக்கு மதியம் 12 மணிக்கு நாங்கள் ஸ்டேட்டஸ் போடுவோம், நீங்கள் அதை பார்த்துட்டு எங்களுக்கு ரிப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் அதை முதல் நாளே சொல்லிவிடுவோம். நாங்கள் புதன்கிழமை ஸ்டேட்டஸ் போட போகிறோம்னா செவ்வாய்க்கிழமையே சொல்லிவிடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் கான்செப்ட் இருக்கும். பாருங்கள், ஏதாவது டவுட் வந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.